வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். 5 வயது குழந்தை பாலியல் பலாத்காரம். டெல்லியில் ஞாயிறன்றும் தொடர்ந்தது போராட்டம். திங்களன்று கூடுகிறது பார்லிமெண்டின் 2வது தொடர். பிரச்சினைகளை கிளப்ப பாரதிய ஜனதா உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தயார் நிலை. அக்னிக்கு முன்பே தகிக்கிறது வெயில். வெப்பத்தில் தவிக்கும் பொதுமக்கள் வீட்டுக்குள் முடக்கம். விரிவான செய்திகள். 5 வயது குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்த விவகாரத்தில் டெல்லி போலீஸ் கமிஷனர் பதவி விலக கோரி போராட்டங்கள் வலுத்து வருகின்றன. டெல்லியில் 5 வயது குழந்தையை கடத்தி வீட்டில் அடைத்து வைத்து பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக பீகாரில் மறைந்திருந்த மனோஜ்குமார் என்ற வாலிபரை டெல்லி போலீசார் கைது செய்தனர். இவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் குழந்தையை 2 பேர் பாலியல் பலாத்காரம் செய்ததாக வாக்குமூலம் தந்துள்ளார். இதையடுத்து 2வது நபரான பிரதீப் குமாரை கைது செய்ய டெல்லி போலீசார் பீகார் விரைந்துள்ளனர். இந்நிலையில் டெல்லியில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை கட்டுப்படுத்த தவறிய போலீசாரை கண்டித்து மகளிர் அமைப்பினர் போலீஸ் தலைமையகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். குழந்தை பாலியல் பலாத்காரம் குறித்து குழந்தையின் பெற்றோர் மௌனம் காக்க போலீசார் 2000 ரூபாய் பணம் கொடுத்துள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மகளிர் அமைப்பினர் பாலியல் குற்றங்களை கட்டுப்படுத்த தெரியாத டெல்லி போலீஸ் கமிஷனர் நீரஜ்குமார் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி அவருக்கு பணத்தையும் வளையலையும் கொடுத்து நூதன போராட்டம் நடத்தினர். पहले का तो मैं बता दूं, दूसरा का पुलिस कमिश्नर आके बाहर आके जवाब तो दे, तो इस्तीफा डाले, पहले इस्तीफा तो मुझसे ले ही लेंगे, पहले यहाँ पे आके जवाब तो दे कि दूसरा कल्प्रेट का है. तब ये कहा जाता है कार्य प्रगति पे है, हम ढूंढ रहे हैं. குழந்தை பாலியல் பலாத்காரம் தொடர்பாக போராட்டம் நடத்திய பெண்ணை அறைந்த துணை கமிஷனர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். ஆனால் அவரை கைது செய்து தண்டிக்க வேண்டும் என்று மகளிர் அமைப்பினர் வலியுறுத்தினர். இதற்காக இந்தியா கேட் அருகே போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளனர். இதற்கிடையே பெண்கள் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு குடிமக்கள் பாதுகாப்பு படையை போலீசார் அமைக்க வேண்டும் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சியினர் வலியுறுத்தியுள்ளனர். மத்திய பிரதேசத்தில் 4 வயது குழந்தையை கடத்தி பலாத்காரம் செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வட மாநிலங்களில் குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறை அதிகரித்து வருகிறது. டெல்லியில் 5 வயது குழந்தையை வீட்டில் அடைத்து வைத்து பாலியல் பலாத்காரம் செய்துள்ள சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தை போன்று மத்திய பிரதேசத்தில் 4 வயது குழந்தையை கடத்தி பலாத்காரம் செய்துள்ள சம்பவம் நடந்துள்ளது. குழந்தையை கடத்தி பலாத்காரம் செய்த மர்ம நபர் நினைவிழந்த நிலையில் குழந்தையை கல்லறை அருகே வீசிவிட்டு சென்றுள்ளார். தற்போது குழந்தை நாக்பூர் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறது. बच्ची पीडियाट्रिक आईसीयू में एडमिट है और क्रिटिकल कंडीशन में पेशेंट को लाया गया था. पेशेंट की कंडीशन अभी भी बहुत नाजुक है और टीम ऑफ डॉक्टर्स फ्रॉम केयर हॉस्पिटल उनकी देखरेख में लगे हुए हैं. குழந்தை வீட்டுக்கு வெளியே சென்றால் ஆனால் மீண்டும் வீடு திரும்பவில்லை. உடனே போலீசில் புகார் அளித்தோம் என்று குழந்தையின் மாமா தெரிவித்தார். उसके बाद उसको हमने ढूंढते 8 बजे तक ढूंढे. इसके बाद रिपोर्ट डालने गए, जय साहब ने वहाँ पे लगा दी फोर्स. इसके ढूंढते रहे जो इसका पता नहीं चला. शमशान घाट से 100 फुट दूरी में लड़की मिली सुबह 6 बजे, तो बेहोश मिली. वहाँ से लेकर हॉस्पिटल गए. हॉस्पिटल से कहने लगे इसको रेफर कर दो. குழந்தைக்கு முறையான மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ள முதல்வர் சிவராஜ் சிங் சௌகான் 2 லட்சம் ரூபாய் முதல்வர் நிவாரண நிதியில் இருந்து வழங்கியுள்ளார். ஸ்பெக்ட்ரம் தொடர்பான பார்லி கூட்டுக்குழு விசாரணை அறிக்கை, நிலக்கரி ஊழல், டெல்லியில் குழந்தை பலாத்காரம் உள்ளிட்ட பிரச்சினைகளை பார்லிமெண்ட் கூட்டத்தொடரில் எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் பார்லிமெண்ட் பட்ஜெட் கூட்டத்தொடர் திங்கட்கிழமை மீண்டும் துவங்குகிறது. இந்த கூட்டத்தொடரில் 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் தொடர்பான பார்லிமெண்ட் கூட்டுக்குழு விசாரணை அறிக்கையில் ஏற்பட்ட கசிவு, நிலக்கரி ஊழல், டெல்லியில் 5 வயது குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை எழுப்பி காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசை மடக்க பாரதிய ஜனதா உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. இது குறித்து பாரதிய ஜனதா கட்சியினர் அத்வானி வீட்டில் கூடி ஞாயிறன்று ஆலோசனை நடத்தினர். இதில் மத்திய அரசின் பல்வேறு ஊழல்களை பார்லிமெண்டில் எழுப்புவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் பார்லிமெண்ட் கூட்டுக்குழு விசாரணை அறிக்கையில் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பெயரை சேர்த்துள்ளதற்கு பாரதிய ஜனதா எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. ஸ்பெக்ட்ரம் தொடர்பான பார்லிமெண்ட் கூட்டுக்குழு அறிக்கையை ஏப்ரல் 26ஆம் தேதி பார்லிமெண்டில் தாக்கல் செய்ய இருப்பது குறிப்பிடத்தக்கது.
அக்னி நட்சத்திரம் துவங்குவதற்கு முன்னரே தற்போது வெயில் பொதுமக்களை வாட்டி வதைக்கிறது. வெயிலின் வெப்பத்திற்கு பயந்து பொதுமக்கள் வீட்டிற்குள் முடங்கி போயுள்ளனர். அக்னி நட்சத்திர வெயில் தொடங்குவதற்கு முன்பாகவே சென்னை கோடை வெயிலின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. கடந்த சில நாட்களாக அதிகபட்சமாக 111 டிகிரி வரை வெயில் கொளுத்துகிறது. வெயிலில் இருந்து தப்பிக்க பலரும் பல்வேறு யுக்திகளை கையாண்டு வருகின்றனர். வெயிலினால் உடலில் இருந்து வெளியாகும் நீரை சமன்படுத்த தர்பூசணி, முலாம் பழம், வெள்ளரி பிஞ்சு, இளநீர், குளிர்பானங்கள் உள்ளிட்ட உடலுக்கு குளிர்ச்சி தரும் உணவுப் பொருட்களை மக்கள் சுவைக்க ஆரம்பித்துள்ளனர். வெயில் அதிகரிக்க தொடங்கியுள்ளதால் சாலையில் நடப்பவர்கள் குடை பிடித்துக் கொண்டு செல்கின்றனர். மழைக்கு கூட குடையை மறந்து விடுபவர்கள் வெயிலுக்கு பயந்து குடையை கையோடு கொண்டு வருவதை மறப்பதில்லை. நண்பகலில் சென்னையின் முக்கிய சாலைகளில் மக்கள் நடமாட்டம் குறைந்து காணப்படுகிறது. சண்டே வீக்கெண்டில் வெளியில் போகலாம் பார்த்தா வெயில் தாங்க முடியல. வெயில் கொடுமை போக்குறதுக்கு என்ன இயற்கை பானத்தை சாப்பிடலான்னு பார்த்தோம். அது பெஸ்ட்டு இயற்கை பானம். நம்மளுக்கு காஸ்ட் கட்டிங்காகவும் இருக்கணும், காஸ்ட் சேவிங்ஸாக இருக்கணும். கட்டுப்படியாக பார்த்தாக்க நம்மளுக்கு மாதுளம்பழம் ஜூஸு, தர்பூசணி பழம், முலாம் பழம் இதனாலையும் சாப்பிட்டுக்கலாம். அதான் ஹீட்டை குறைச்சிக்கிறது இதுதான் பெஸ்ட்டாக இருக்குது. போன வருஷத்தோட இந்த வருஷத்தோட வெயிலோடைய தாக்கம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி குளிர்ச்சியான பழங்களை சாப்பிட்டு தாகத்தை தணிச்சுக்கிறோம். நாங்கள் இந்த மாதிரி கடைகளை தேடி நாங்களாக வர வேண்டியது இருக்குது. போன வருஷத்துக்கு இந்த வருஷம் முதல்ல ஆரம்பிக்கும் போது வெயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஆனால் இப்போ இந்த 2 நாளை பார்க்கும்போது மழை பெய்கிற மாதிரி ஒரு அறிகுறி இருக்கிறதால மழை பெஞ்சா தமிழ்நாட்டுக்கு சுபிட்சமாக இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதுதான். மே 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் துவங்கி மே 28ஆம் தேதி வரை நீடிக்கப் போகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. திருச்சியில் உள்ள ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் மழை பெய்ய வேண்டி சிறப்பு தொழுகை மற்றும் பிரார்த்தனை செய்தனர். தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. திருச்சி மாவட்டத்தில் இதுவரை இல்லாத அளவில் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் பகல் நேரத்தில் வெளியே தலை காட்ட முடியவில்லை. பருவமழை பொய்த்து வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் விவசாயம் செய்ய முடியாமல் கடும் நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளனர். அதோடு குடிநீர் பஞ்சமும் தலைவிரித்தாடுகிறது. இந்நிலையில் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்கவும் விவசாயம் செழிக்கவும் மும்மாரி மழை பெய்ய வேண்டும் என திருச்சி, கரூர் மாவட்ட ஜமாத்துல் உலமா சபை சார்பில் திருச்சி உழவர் சந்தை மைதானத்தில் சிறப்பு தொழுகை மற்றும் பிரார்த்தனை நடந்தது. மழை தொழுகைக்காக இஸ்லாமிய சகோதரர்கள், தாய்மார்கள் திரண்டார்கள். அவர்கள் முழு மனித சமுதாயத்தின் தேவையை முன்வைத்து, வாழ்வின் சுகங்களை முன்வைத்து, சங்கடங்களை, சிரமங்களை நீக்குவதை இறைவனிடத்திலே முறையிட்டு மழைக்காக தொழுகை நடத்தினார்கள். இந்த சிறப்பு தொழுகையில் 4000த்திற்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் கலந்து கொண்டு மழை வேண்டி மனமுருக பிரார்த்தனை செய்தனர். திருச்சி மக்கள் கோடை காலத்தை குதூகலமாக கழிக்க காவிரி ஆற்றில் சம்மர் பீச் துவக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் மாலை நேரத்தில் குடும்பத்துடன் சம்மர் பீச்சில் வலம் வருகின்றனர். கோடை காலம் துவங்கிவிட்ட நிலையில் தமிழகத்தின் பல்வேறு நகரங்களில் வெயில் 100 டிகிரியை தாண்டி வாட்டி வதைக்கிறது. இந்த ஆண்டு தமிழகத்தில் வேறு எந்த நகரங்களிலும் இல்லாத அளவிற்கு மலைக்கோட்டை நகரம் என்றழைக்கப்படும் திருச்சி மாநகரில்தான் அதிகபட்சமாக 106 டிகிரிக்கும் மேல் வெயில் சுட்டெரித்து வருகிறது. இதனால் திருச்சி மக்கள் வெயிலின் தாக்கத்தை சமாளிக்க முடியாமல் தவித்து வருகின்றனர். இந்நிலையில் திருச்சி காவிரி ஆற்று பாலத்தின் கீழ் பகுதியில் சம்மர் பீச் துவக்கப்பட்டுள்ளது. இந்த சம்மர் பீச்சில் திருச்சி மாநகர மக்கள் மட்டுமின்றி அருகில் உள்ள ஸ்ரீரங்கம் மற்றும் சுற்று வட்டார பகுதி மக்கள் மாலை நேரங்களில் குடும்பத்துடன் வந்து குளிர்ந்த காற்றை வாங்கி குதூகலமாக பொழுதை கழித்து வருகின்றனர். லாஸ்ட் இயர் இதே மாதிரி தான் சம்மர் பீச் போட்டிருந்தாங்க. நல்லா என்ஜாய்மெண்டா இருந்தது. இந்த இயரும் போட்டிருக்காங்க. நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நல்லா சில்ட்ரன்ஸ் எல்லாம் இங்க ஓடி நல்லா விளையாடுறாங்க. அதுக்கும் நல்லா ஜாலியா இருக்கு. வாக்கிங் போறதுக்கு நல்ல இடம் சூப்பரா இருக்கு. நல்ல ஃப்ரெண்ட்ஸோட வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. சம்மர் பீச்சிற்கு வருகை தரும் பொதுமக்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்கும் விதமாக கூடுதல் போலீசார் நிறுத்தப்பட்டுள்ளதோடு மின்விளக்கு வசதிகளும் செய்து தரப்பட்டுள்ளன. ராமநாதபுரத்தில் 6 கோடி ரூபாய் மதிப்பிலான பாலைவன பூங்கா பணிகளில் ஏற்பட்டுள்ள தொய்வினால் சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் வாசிகளும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆன்மீக சுற்றுலா தலங்கள் அதிகம் உள்ளன. வறட்சி மாவட்டமான ராமநாதபுரத்தில் சுற்றுலா பயணிகளும் சுற்று வட்டார பொதுமக்களும் பொழுதை போக்குவதற்கு பசுமையான பூங்காக்கள் இல்லை.
இந்நிலையில் கடந்த 2010ஆம் ஆண்டு தமிழக அரசின் தோட்டக்கலைத்துறை சார்பில் அச்சடி பிரம்பு என்ற இடத்தில் கிழக்கு கடற்கரை சாலை அருகே 6 கோடி ரூபாய் மதிப்பில் பாலைவன பூங்கா அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு அதற்கான பணிகள் துவங்கின. இந்த பூங்காவில் சிறுவர்கள் சறுக்கல், பூங்கா கூடாரம், குளம், இயற்கை செடிகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் நடந்தன. ஆனால் தற்போது பூங்கா அமைக்கும் பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளதால் ராமநாதபுரம் மாவட்ட மக்களும் சுற்றுலா பயணிகளும் பொழுதை கழிக்க இடமில்லாமல் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். கோடை விடுமுறையை கழிக்கிறதுக்கு இங்கிருந்து பல கிலோமீட்டர் தூரங்கள் போய் பணத்தை செலவு பண்ணி வர வேண்டியதா இருக்கு. ஏன் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு இந்த பணியை விரைந்து முடிச்சு செஞ்சிருக்கலாம். ஆனா இதுவே ரொம்ப காலதாமதம். இனிமேலாவது இந்த பணியை உடனடியா முடிச்சு குறுகிய காலத்தில் இதை முடிச்சு இந்த கோடை விடுமுறையிலேயே மக்களுக்கு பயன்பெற அளவுல இதை செய்யுமாறு செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கு. பாலைவன பூங்கா அமைக்கும் பணி ஓராண்டிற்குள் முடிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் 3 ஆண்டுகள் ஆகியும் அதற்கான பணிகள் ஆமை வேகத்தில் நடந்து வருவதோடு தற்போது தொய்வும் ஏற்பட்டுள்ளது. பாலைவன பூங்கா அமைக்கும் பணியை துரிதமாக முடித்து பொதுமக்களின் பார்வைக்கு விரைவில் திறந்துவிட வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. ஊழலை தவிர்க்கும் வகையில் ராணுவ தளவாட பொருட்கள் கொள்முதலில் திருத்தம் செய்து புதிய திட்டத்தை ராணுவ அமைச்சகம் கொண்டு வந்துள்ளது. இதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. சமீபத்தில் ராணுவ அமைச்சகம் சார்பில் VIP-க்களுக்கான ஹெலிகாப்டர் ஒப்பந்தத்தில் ஊழல் நடந்திருப்பதாக எழுந்த பிரச்சினை மத்திய அரசுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியது. இதையடுத்து ராணுவ தளவாட பொருட்கள் கொள்முதலில் திருத்தம் கொண்டு வந்து புதிய திட்டத்தை ராணுவ அமைச்சகம் ஏற்படுத்தியுள்ளது. இந்த புதிய திட்டத்துக்கு மத்திய அமைச்சர் AK அந்தோணியின் தலைமையிலான ராணுவ தளவாட பொருட்கள் கொள்முதல் கவுன்சில் ஒப்புதல் வழங்கியது. கொள்முதலில் ஊழலை தவிர்த்து வெளிப்படைத்தன்மை இருக்கும் வகையில் இந்த புதிய திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன்படி ராணுவ தளவாட பொருள் பெறும் கவுன்சில் ஒப்புதல் வழங்குவதற்கு முன்பு ராணுவ தலைமையகம் தேவையான பொருட்கள் குறித்த ஒப்பந்த விவரங்களை மூடி ரகசியமாக அனுப்ப வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. புதிய திட்டத்தின்படி வெளிநாட்டில் வாங்கப்பட்ட இயந்திரங்களை பராமரிக்கவோ பழுது பார்க்கவோ தனியார் நிறுவனங்களுக்கு ஒப்பந்தம் வழங்க முடியாது. இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு முதலில் முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்றும் தனியார் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களின் கூட்டோடு வெளிநாட்டு விற்பனையாளர்களை அணுகி ராணுவத்துக்கு தேவையான கருவிகள், இயந்திரங்கள், உபகரணங்களை இந்தியாவிலேயே தயாரிக்க வேண்டும் என்றும் அந்த திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் விற்பனை செய்ய கடத்தப்பட்ட தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த அரிய வகை விலங்கான எறும்பு தின்னியின் 11 கிலோ தோலை கான்பூர் சிறப்பு அதிரடி படையினர் மீட்டுள்ளனர். தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த அரிய வகை விலங்கான எறும்பு தின்னியின் தோலுக்கு சர்வதேச சந்தையில் கடும் கிராக்கி நிலவுகிறது. இந்த தோலை கடத்தி விற்பனை செய்வதாக கான்பூர் சிறப்பு போலீஸ் அதிரடி படையினருக்கு தகவல் கிடைத்தது. உடனே போலீசார் கான்பூர் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் சோதனை நடத்தினர். அப்போது சந்தேகத்துக்கிடமாக நின்றிருந்த சக்கீல் என்பவரை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவரிடம் இருந்த 11 கிலோ எறும்பு தின்னி தோலை மீட்டனர். 11 किलो स्केल बरामद किया गया है। ये पैगोलिन के स्केल की अंतर्राष्ट्रीय कीमत 2000 से 2500 रुपए, $2500. குற்றவாளி சக்கீல் கூறுகையில் ஃபரூக் என்பவர் எறும்பு திண்ணியை வேட்டையாடினார். அவரிடம் இருந்து அதன் தோலை வாங்கியதாக கூறினார். எறும்பு திண்ணியின் தோல்கள் மருந்து தயாரிக்க பயன்படுகின்றன. சர்வதேச அளவில் இந்த விலங்கினத்தை வேட்டையாடுவது தடை செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தங்கத்தின் விலையில் ஞாயிறன்று மாற்றமில்லை. 1 சவரன் தங்கம் 19,864 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,483 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 47 ரூபாய் 70 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 44,550 ரூபாயாக இருந்தது. கான்பூர் நகரில் போக்குவரத்தை சீர்படுத்தும் பணியில் ஊனமுற்றவர்களை ஈடுபடுத்தி வாகன ஓட்டிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த புதுவித முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் நகரின் முக்கிய சாலை சந்திப்புகளில் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தும் பணியில் போலீசாருக்கு உதவியாக
ஊனமுற்றவர்களை ஈடுபடுத்தும் புதிய முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. டிராபிக் கூண்டுக்குள் நின்று கொண்டு போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவது எப்படி, அபராதம் விதிப்பது எப்படி என்பது போன்ற பயிற்சிகள் ஊனமுற்றவர்களுக்கு அளிக்கப்படுகிறது. சமுதாயத்தில் தாங்களும் ஒரு அங்கம் என்ற எண்ணத்தை ஊனமுற்றவர்களிடையே ஏற்படுத்தவே இம்முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீஸ் அதிகாரி தெரிவித்தார். सबसे समाज के पिछड़े लोग हैं, जिसको लोग हीन भावना से देखते हैं, इनको भी अंदर महसूस हो रहा है कि हम समाज के अंग हैं और समाज के लिए हम भी कुछ कर सकते हैं. इनके लिए एक पट्टी बनाई जाएगी कि क्या मैं आपकी सहायता कर सकता हूं. அதிவேகத்தில் வாகனங்களை ஓட்டிச் செல்பவர்களிடம் மெதுவாக ஓட்டிச் செல்லுங்கள், நீங்களும் எங்களைப் போல ஆகிவிடாதீர்கள் என்று ஊனமுற்றவர்கள் வேண்டுகோள் விடுப்பது நல்ல பலனை தரும் என்று போலீசார் நம்புகின்றனர். जो भाई वाहन चलाते हैं उनसे ये संदेश करना कि धीमे चलाइए, ऐसा न करिए कि हम लोग की जगह आप भी इस तरह आ जाए, तो उनको संदेश देना कि गाड़ी कोई भी वाहन चलाए धीमे से चलाइए. போக்குவரத்து சீரமைப்பு பணியில் ஈடுபடும் ஊனமுற்றவர்களுக்கு மாதம் 3000 ரூபாய் ஊதியமாக வழங்கவும் கான்பூர் காவல்துறை முடிவு செய்துள்ளது. இதன் மூலம் ஊனமுற்றவர்களின் வாழ்க்கை தரம் உயரவும் இந்த புதிய முயற்சி வழிவகுக்கும். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.